நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட கார்டன் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கிர்னி பழம். கிர்னி பழத்தோட விதையை வந்து நம்ம மாடி தோட்டத்தில் எப்படி விளைவிக்க போகிறத பார்க்க போகிறோம். ஜூஸ் போடுறதுக்காக நான் வீட்டுக்கு வந்து ஒரு கிர்னி பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த கிர்னி பழத்தை விதையை தான் நம்ம வந்து மாடி தோட்டத்தில் விளைவிக்கலான்னு இருக்கேன். பாருங்கள், கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான விதைங்க அந்த கிர்னி பழத்துக்குள்ளே. பாருங்கள், விதை விதம்னா அவ்வளோ ஆரோக்கியமான விதைங்க. இந்த விதையை வந்து நான் வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் அலசி காய வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான விதைங்க. இதை வந்து ஒரு சின்ன க்ரோ பேக்கில் வந்து நான் மாடி தோட்டத்தில் போடலான்னு இருந்தேன். ஏற்கனவே வந்து நான் தக்காளி அதில் வந்து போட்டிருந்தேன். தக்காளி செடி வந்து அந்தளவுக்கு வெயிலில் வந்து வாடி போன மாதிரி இருக்குது. விளையாததுனால இந்த சரி அந்த க்ரோ பேக்கை அப்படியே விடக்கூடாதுன்றதால இந்த கிருணிப்பழம் விதைகளை அதிலே போட்டு விளைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு இதை நான் அந்த விதைகளை அதிலே போட்டு வச்சுருந்தேன். நம்ம பண்ண தப்பு என்னன்னா, கொஞ்சோண்டு விதை போட்டுருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 20-30 விதைகளை வந்து அந்த க்ரோ பேக்குகளில் போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா மலன்னு ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுங்க. பாருங்கள், ஒரே க்ரோ பேக் உள்ள வந்து 20-30 செடிங்க. எவ்வளோ அடர்த்தியாக, எவ்வளோ அழகாக, எந்த அளவுக்கு பசுமையாக, எப்படி சூப்பராக வளர்ந்துருக்குன்றதை பாருங்கள். 2 வாரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடியிலே வந்து நான் கூட நினச்சேன் இந்த கொடியில் தான் வந்து காய்க்கும்னு நினச்சேன். இதை பார்த்திங்கன்னா செடி மாதிரி வந்த அளவுக்கு வந்து பூ விட்டுருச்சுங்க. பாருங்க, சின்னதாக அழகான ஒரு மொக்கு மொட்டு விட்டு வந்து ஒரு 3-4 வாரத்துலேயே பார்த்திங்கன்னா அது வந்து சின்னதாக ஒரு பிஞ்சியும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், மாடி தோட்டத்துக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு இதுதாங்க. ஒரே ஒரு க்ரோ பேக்குள்ளே இவ்வளோ அடர்த்தியான செடிகள்லாம், அதுலேயும் வந்து ஒரு செடி வந்து காய்க்கவும் ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.